ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ரவை பக்கோடா செய்யலாம். ரவை பக்கோடாக்கு வந்து நான் வந்து சிரோட்டி ரவை எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு, ஒரு 3/4 கப்பு நான் மைதா எடுத்துக்கிறேன். கலக்கா கொட்டை இந்த மாதிரி சும்மா ஒன்றும் பாதியமாக நம்ம ஒரு திருப்பி மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப்பு, ஒரு 2 ஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக சோடா, உப்பு. இதுக்கு வந்து வெங்காயம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இங்கே வந்து நான் ஒரே ஒரு பட்டை சின்னது, ஒரே ஒரு லவங்கம் எடுத்து நான் வந்து போட்டு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ரவை கொட்டிக்கலாம். இல்லை நம்மளுக்கு சிரோட்டி ரவை கிடைக்கலன்னா சாதா ரவையை நம்ம ஒரு கப் எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம ஒரு திருப்பிக்கணும். இப்போ மைதா போட்டுக்கலாம். எள்ளு, கலக்கா கொட்டை. இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிறத கருவேப்பிலை, பச்சை மிளகா, தக்காளி, இது வெங்காயம், இது எல்லாமே போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டாச்சு. இங்கே வச்சுருக்கிறதுனால ஒரே ஒரு பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். சோடா மாவு போட்டுக்கலாம். தேவி நம்மளுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு கரண்டி, குழம்பு கரண்டி எவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம், இந்த ரவை, நம்ம எல்லாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி தொளிச்சு நம்ம பிசைஞ்சிடணும். இது ஏன்னா ரவை இருக்கிறதுனால ரவை தண்ணி குடிக்கும். அதனால நம்ம தண்ணி தொளிச்சு பிசைஞ்சிட்டேன். நல்லா ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப கொலன்னு பிசையக்கூடாது. இப்போ நம்ம வந்து உண்டை இந்த மாதிரி நம்ம சின்ன நம்ம உண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரவை பக்கோடாவுக்கு இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பிடிச்சிட்டு காட்டுறேன். இது மடமடன்னு பிடிச்சிட்டு நம்ம போட்டுடணும் ஈரம் பதத்தில் இருக்கும் போதே. இப்போ இந்த மாதிரி நான் எல்லா உண்டையும் பிடிச்சி வச்சுருக்கிறேன். பாருங்க, இங்கே வந்து எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, மீடியமில் இருக்கணும். போட்ட உடனே உள்ளே உட்காரணும். டக்குன்னு மேலே வந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்துச்சுன்னா அப்புறமா உள்ளே வேவாது, பச்சையாக இருக்கும். இந்த மாதிரி நிதானமாக வச்சு நம்ம திருப்பி நம்ம கொடுத்துன்னு இருந்தோம்னாக்கா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். போதும். இப்போ வந்து நம்ம முள்ளுமா நம்ம நிதானமாக இப்படி திருப்பி கொடுக்கலாம். ஏன்னா ரவை மாவெல்லாம் நல்லா நிதானமாக வச்சு வேக வச்சாக்கா உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ இது எடுக்கும்போது காட்டுறேன். வேகட்டும். இப்போ வந்து நம்ம ரவை பக்கோடா ரெடி ஆகிடுச்சுப்பாங்க, எடுத்துக்கலாம்.
நல்லா நான் நிதானமாக வச்சு பொறுமையாக நம்ம வேக வச்சுக்கணும். இது சூடாறின பிறகு நம்ம ஒடிச்சாக்கும் நல்லா முறன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட. இது வந்து சூடாறணும். இப்போ இந்த ரவை பக்கோடா செய்து இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.